கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இது ஒரு லெசன். இந்த லெசன்லேருந்து நம்ம வந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, கனெக்டிங் டு செல்ஃப் அப்படின்ட்டு. இது பேஜ் நம்பர் 164 இருக்குது. இது என்ன லெசன்லேருந்து வருது அப்படின்னா, டாக்கிங் த புல்லி பை த ஹார்ன். இதில் வந்து நம்ம வந்து கனெக்டிங் டு செல்ஃப் அப்படின்ற ஒரு கொஷின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக உங்கள் புக்கில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஃபாதர்னு போட்டு ஒரு ஸ்டிக், ஒரு பிக்சர் வந்து ஒட்டுற மாதிரி, மதர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக் பண்ணியிருக்கிற மாதிரி, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவில் வந்து ஒட்டுற மாதிரி, நெக்ஸ்ட்டு உங்கள் பிரதர் ஆர் சிஸ்டர், எல்டர் பிரதர் இல்லை எல்டர் சிஸ்டர், இந்த மாதிரி உங்கள் அக்கா தங்கச்சிங்க அந்த மாதிரி ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி. இது எப்படி ஓட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபாதர் மாரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களா, ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஃபாதர்ன்ற மாதிரி பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம வந்து இது பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னா, ஃபாதர் அந்த பிக்சரில் வந்து நம்ம உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ வந்து ஒட்டிடணும். ஒட்டிட்டு அதில் வந்து உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்கள் அப்பா கிட்டேருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேல்யூஸ் அப்படின்னா அவங்களோட தரம், உங்களுக்கு என்ன அவங்ககிட்ட பிடிச்ச ரொம்ப தரம் அப்படின்னா, இதில் வந்து இதில் இருக்க மாதிரி நீங்கள் எழுதலாம், இல்லை தமிழ்லையும் எழுதிக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி, கேரேஜ், ஒர்க், ஹார்ட் ஒர்க், லீடர்ஷிப். ஒரு குடும்பத்திலே வந்து அப்பான்றது ஒரு லீடர்ஷிப் மாரி தான் இல்லையா, அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதரோடைய ஃபோட்டோவும் நீங்கள் இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் வேல்யூஸ் அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து லவ், அஃபெக்ஷன், செல்ஃப் கண்ட்ரோல், இதுமாரி நீங்கள் வந்து தமிழ்லேயே எழுதிக்கலாம். தமிழில் வந்து எங்கள் அம்மா சமைத்த உணவு மிகவும் பிடிக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ பிடிச்சது, உங்கள் அம்மா கிட்டேருந்து பிடிச்சதும் எழுதிக்கலாம், இல்லைன்னா இதில் இருக்கிறது கூட எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்ஜாய்மெண்ட், ஹெல்ப்ஃபுல், அப்புறமா இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவா, அந்த மாதிரி நீங்கள் தமிழ் இல்லை தங்கிலீஷில் கூட எப்படி வேணால் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரதர் ஆர் சிஸ்டர் ஃபோட்டோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு பிரதர் சிஸ்டர் யார் இருக்காங்களோ அவங்க ஃபோட்டோ வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். உங்கள் அக்கா கிட்டேருந்து வந்து எங்கள் அக்கா கிட்டேருந்து எனக்கு வந்து அன்பு பிடிக்கும், பாசம் பிடிக்கும், இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுதான் இந்த ஆக்டிவிட்டி.